வெல்கம் டு ஸ்டோரி டைம் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை அகந்தை பிடித்த கழுதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு கிராமத்தில் ஒரு வியாபாரி ஒரு கழுதையை வச்சுக்கிட்டு உப்பு மூட்டையை அது மேலே சுமந்துக்கிட்டு அடுத்த ஊருக்கு சென்று உப்பு வியாபாரம் செய்வார். அப்புறம் டெய்லி அந்த மாதிரி 2 மூட்டை உப்பை எடுத்து அந்த கழுதை மேலே வைக்கும்போது அந்த கழுதை பாரம் தாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. பொறுமையாக நடந்து வரும். அதனால் நடக்க முடியாமல் நடந்து வரும். அது நடந்து வர வழியில் ஒரு ஆறு. அந்த ஆற்றை கடந்து தான் அது டெய்லியுமே போகணும். அதனால் ஒரு நாள் கடக்கும்போது கால் தவறி தண்ணிக்குள்ளே விழுந்துடுச்சு. அது விழுந்ததில் உப்பெல்லாம் கரைஞ்சி பாதி உப்பு தான் இருந்துச்சு. அதை தூக்கி கழுதை மேலே வச்சாரு. வெயிட்டு ரொம்ப கம்மியாக இருந்ததால் கழுதைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனாலும் அவரோட முதலாளி எதுவுமே சொல்லாமல் அதை திட்டாமல் திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு. மறுநாளும் அதே மாதிரி உப்பு மூட்டையை வச்சு ஆற்றை கடக்கும்போது அது வேணுமுனே கீழே விழுந்துடுச்சு. திரும்பவும் உப்பு எல்லாம் கரைஞ்சிடுச்சு. அந்த அந்த வியாபாரிக்கு அப்போ தான் யோசனை வந்துச்சு, இந்த கழுதை வேணும்னே கீழே விழுதுவோ அப்படின்னு யோசிச்சாரு. அடுத்த நாள் அதே மாதிரி பஞ்சு மூட்டையை எடுத்து அது முதுகு மேலே வச்சாரு. அதுவும் அதே மாதிரி நடந்து போய் இன்றைக்கும் கீழே விழுந்துடலான்னு அதே மாதிரி கீழே விழுந்துச்சு. ஆனால் இது உப்புனா கரைஞ்சிரும். ஆனால் இது பஞ்சு மூட்டை, இன்னும் வெயிட் அதிகமாகிடுச்சு. அதனால் கீழே விழுந்தது எந்திரிக்கவே முடியல. அவரும் அடித்து இழுத்துட்டு நடந்து போனார். அப்போ தான் அது உணர்ந்துச்சு. வீட்டுக்கு போய் உக்காந்து இனிமேல் எப்போதுமே யாரையும் ஏமாற்றக்கூடாது அப்படின்னு நினச்சிச்சு. நீங்களும் அதே மாதிரி யாரையும் ஏமாற்றக்கூடாது. இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.